to Max Higher Level in Tamil. இந்த வீடியோவில் பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸில் இருக்கிற ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே ஒரு 10 சப்டிவிஷன்ஸ் தந்திருக்காங்க. அதை பற்றி வீடியோஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இந்த கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் டோட்டலாக 2 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் போட்டிருப்பேன், இன்னொன்று ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வச்சு போட்டிருப்போம். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, டெஸ்ட் வெதர் த மோஷன் ஸ்பெசிஃபைடு பை q vector is equal to k squared xj vector minus yi vector by x squared plus y squared is a possible motion for a incompressible fluid. If so, determine the equation of the streamline. Also test whether the motion is of the potential kind, and if so, determine the velocity potential. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தியாக வேறு சம்மில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகும்னு ஒரே கொஷின்ஸில் இந்த 4 சப்டிவிஷனும் போடுறோம். ஸோ இந்த க்யூ வேல்யூ மாற்றி தந்தாங்களாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் வெதர் த மோஷன் ஸ்பெசிஃபைடு பை திஸ் ஒன் இஸ் அ பாசிபிள். ஸோ இந்த மோஷன் பாசிபிளான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். செகண்ட் என்னென்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரீம் லைன் ஃபைண்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், டெஸ்ட் வெதர் த மோஷன் இஸ் ஆஃப் த பொட்டென்ஷியல் கைண்டா அந்த மோஷன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஃபோர்த் ஒன், அது பொட்டென்ஷியல் கைண்டாக இருந்தால் அந்த வெலாசிட்டி பொட்டென்ஷியல் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்ஸாக ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்துருக்கோம். இதில் அந்த டைரக்ட் ஃபார்முலா எழுதிட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, அந்த மோஷன் பாசிபிளான்னு ப்ரூவ் பண்ணணும். We know that for an incompressible fluid, the motion is possible. எப்போனா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி சாட்டிஸ்ஃபைடு. நம்மளுக்கு லாஜிக்காகவே தெரியும், ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் அந்த மோஷன் பாசிபிளாக இருக்கும், அந்த லிக்விட் ஃப்ளோ இருக்கும்னு. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்ம மோஷன் பாசிபிள்னு சொல்லலாம். we know that ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டிக்கான ஃபார்முலா இதுதான், ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். கிவன் q வெக்டர் எழுதியாச்சு. இது i வெக்டர் j வெக்டர்லாம் மிங்கிள் ஆகிருக்கு. ஸோ நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன், ஜஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இதுலேருந்து u v w ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதை செக் பண்ணுறதுக்கு ∂u/∂x ப்ளஸ் ∂v/∂y ப்ளஸ் ∂w/∂z வேணும். ஸோ அந்த வேல்யூஸ் போட்டு டைரக்ட் டிஃப்ரென்சியேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டரில் எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ இது ரெண்டையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். டினாமினேட்டரில் தான் எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னர் டேர்ம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 2x கிடைக்கும். அதே மாதிரி இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒய் இல்லை. ஸோ எக்ஸ் கே ஸ்கொயரை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். கீழே 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். we get -1 into x squared plus y squared whole power -2. next in the inner term differentiation with respect to y we get 2y. next just அப்படியே simplify பண்ணா we identify which is equal to 0. so we say the motion is possible. அந்த டிஃப்ரென்சியேஷன் இங்கே சைடில் பென்சிலில் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் வேணும். ஃபார்முலா என்னென்னா dx/u is equal to dy/v is equal to dz/w. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரீகால் பண்ணிக்கோங்க. uv/w வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளமில் இருக்கிற uv/w சப்ஸ்டியூட் பண்ணி காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஃபைனலி we get dx/-y is equal to dy/x is equal to dz/0. ஸோ இது ரெண்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளையில். இங்கே dz/0 இருக்கிறதுனால z ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணால் we get this one, x²/2 plus y²/2 is equal to c. This implies x² plus y² is equal to capital C and z is equal to constant. இது ரெண்டும் தான் ஸ்ட்ரீம் லைன்ஸுன்றாங்க.
நம்ம இதுலேருந்து ஒரு லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்னென்னா the stream lines are circles ஏன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது whose center are on the z axis their planes being perpendicular to this axisனு சொல்கிறாங்க ஏன்னா வந்து z is equal to கான்ஸ்டன்ட்னு கிடைக்கிறதுனால. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா டு டெஸ்ட் வெதர் த மோஷன் இஸ் ஆஃப் த பொட்டென்ஷியல் கைண்ட். அந்த மோஷன் பொட்டென்ஷியல் கைண்டாக இருக்கான்னு பண்ணணும். தட் இஸ் வி செக் கேர்ள் q வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே இந்த பொட்டென்ஷியல் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் அதெல்லாமே பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த நோட்ஸை ரீகால் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு தான் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம் வீடியோ. ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து பொட்டென்ஷியல் கைண்டாக இருந்துச்சுன்னா கேர்ள் q வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ நம்ம கேர்ள் q வெக்டர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். கேர்ள் q வெக்டர்னா டெல் கிராஸ் q வெக்டார் தட் இஸ் ijk வரும் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ இசட். இது u வேல்யூ v வேல்யூ w வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. I இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 0 இருக்குது ஸோ வி கெட் 0. இந்த டேர்மை z வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இங்கே z இல்லை ஸோ இட் இஸ் ஆல்சோ 0. therefore I இன்ட்டு 0 கிடைக்கும். சிமிலர்லி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பென்ஷனில் இங்கே மைனஸ் வரும். மைனஸ் j வெக்டார் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் விட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு z வருது. இங்கே z டேர்ம் இல்லை. therefore j வெக்டார் இன்ட்டு 0 கிடைக்குது. ப்ளஸ் k வெக்டார் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டுட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு திஸ் டேர்ம் மைனஸ் ஆஃப் டோ பை டோ ஒய் இன்ட்டு திஸ் டேர்ம். இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே k வெக்டார் இன்ட்டு திஸ் ஒன் வருது. இது வந்து u பை v ஏன்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் நியூமரேட்டர்லேயும் இருக்குது டினாமினேட்டர்லேயும் இருக்குது. ஸோ u பை v ஃபார்முலா போடுறோம். போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக 0 கிடைச்சிருது. therefore flow is of the potential kindன்னு சொல்லிடலாம். பொட்டென்ஷியல் கைண்டாக இருந்தால் நம்மளை வெலாசிட்டி பொட்டென்ஷியல் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. வெலாசிட்டி பொட்டென்ஷியல்னா 5. ஸோ 5 கண்டுபிடிக்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். மைனஸ் டெல் ஃபை இஸ் ஈக்குவல் டு q. மைனஸ் டெல் ஃபை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் டோ 5 பை டோ எக்ஸ் I வெக்டார் ப்ளஸ் டோ 5 பை டோ y இன்ட்டு j வெக்டார் ப்ளஸ் டோ 5 பை டோ z இன்ட்டு k வெக்டார்னு வரும். q வெக்டார்னா uy வெக்டார் vj வெக்டார் ப்ளஸ் wk வெக்டார் வரும். மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் அந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். uv சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை q. இது வந்து டோ பை டோ எக்ஸில் இருக்குது. ஸோ வி இன்டெகிரேட்டிங் திஸ். இன்டெகிரேஷன்னா இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இன்டெகிரேட் பண்ணும். ஒய்யை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். கே ஸ்கொயர்ட் ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இன்டெக்ரல் dx by x squared plus a squared is equal to 1 by a tan inverse of x by a plus c. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் we get this one. இங்கே வந்து ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறப்ப எக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அதை வந்து எஃப் ஆஃப் ஒய்ன்னு போடுறோம். ஏன்னா வந்து இங்கே எஃப் ஆஃப் ஒய் இருந்தாவே டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்ப 0 ஆகிடும். அதனால் போட்டிருக்கோம். இங்கே எஃப் ஆஃப் ஒய் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸாமில் ஆப்ஷன்ஸை பார்த்து எந்த வேல்யூ வருதோ கே ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஆர் கே ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் எது தந்திருக்காங்களோ அதை வந்து ஆப்ஷனை பார்த்து நம்ம கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸில் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்ப போலார் கோஆர்டினேட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஒன்லி கார்ட்டீசியனில் தான் போட்டிருப்போம். பட் போலார்லேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த ஒரு சம் பார்த்துக்கோங்க. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக எப்படி கார்ட்டீசியன் டு போலார் கோஆர்டினேட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும் எழுதியிருக்கேன். அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். At the point in an incompressible fluid having spherical polar coordinates r, theta, psi, the velocity components are this one.
where m is a constant. Then show that the velocity is of the potential kind. Second one, find the velocity potential. Third one, the equation of the streamline. ஸோ ப்ரீவியஸில் கேட்ட அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து கார்ட்டீசியனில் பார்த்தோம், இது வந்து போலாரில் பார்த்தோம். ஃபார்முலாஸ் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த சம்க்கு நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக எப்படி அந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் மட்டும் தந்திருக்கேன் பாருங்கள். டெல் ஃபை வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது கார்ட்டீசியன் XYZல இருக்குது. இது ஆர் கமா டீட்டா கமா சைல போட்டிருக்கோம். அதே வந்து கேர்ள் ஃபைக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கிவன் Q வெக்டார் எழுதியாச்சு. இதை வந்து ஆர் வெக்டார் ஆர் கேப், இங்கே வந்து வெக்டார் கேப் பற்றி நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஆர் கேப் டீட்டா கேப் சை கேப்பில் கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதியாச்சு. இது வந்து U, V and W. ஃபஸ்ட்டு வந்து velocity is of the potential kind ன்னு சொல்லணும். that is curl Q vector is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு curl Q vector is equal to ஃபார்முலா, இங்கே மேலே தந்திருக்கேன் பாருங்கள் ஃபார்முலா, அதை வந்து எழுதிட்டேன். இப்போ வந்து U, V, Wவோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், வியோட ஆர் மல்டிப்ளை ஆகி வரணும், டபிள்யூவோட ஆர் சைன் டீட்டா மல்டிப்ளை ஆகி வரணும். அதே வந்து டீட்டா கேப்போட ஆர் ஒமேகா சை கேப்போட ஆர் சைன் டீட்டா மல்டிப்ளை வரும். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே வேல்யூஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸில் சொன்ன மாதிரியே தான் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் டீட்டாவில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃப்ரென்சியேஷன். ஸோ சைன் டீட்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2m r⁻³ வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம், ஏன்னா டீட்டா டிஃப்ரென்சியேஷன் தான். சிம்பிளிஃபை பண்ண we identify which is equal to 0. therefore velocity is of the potential kind. potential 5 கண்டுபிடிக்கிறோம். 5 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மைனஸ் டெல் ஃபை இஸ் ஈக்குவல் டு Q வெக்டார். டெல் ஃபைக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு Q வெக்டாரோட வேல்யூ போட்டாச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஆர் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், டீட்டா கேப்போட கோஎஃபிஷியன்ட், சை கேப்போட கோஎஃபிஷியன்ட். ஜஸ்ட்டு ஆர்டினரி எக்ஸ்பான்ஷன் அண்ட் இன்டெக்ரல் தான். பாருங்கள் உங்களுக்கே புரியும். ஃபைனலாக இங்கே வந்து ஃபையோட வேல்யூ ரெண்டுமே ஒன்றா இருக்குது. 5 is equal to m cos theta by r² plus c இருக்குது. இதுதான் வந்து வெலாசிட்டி பொட்டென்ஷியல். லைன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், dx by u, dy by v, dz by w. ஸோ கார்ட்டீசியன் டு போலார் மாறுறப்ப dx is equal to dr மாறும், dy வந்து r d தீட்டாவாக மாறும், dz r sin theta d psiயாக மாறும். ஸோ அந்த கன்வர்ஷன் போட்டோம்னா we get this one. It is the equation of a streamline. just values substitute பண்ணி simplify பண்ணியிருக்கேன் பாருங்க. So finally we get r is equal to c into sin theta whole square and psi is equal to constant. இது ரெண்டு தான் வந்து equation of streamline. ஓகே, மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கேட்க முடியும். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வேறு ப்ராப்ளம்ஸ் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.